மாமா மட்டும் இரண்டாம் தர திருமணம் என்னால் செய்து கொள்ளும் சொல்ல முடியாதுன்னு சொல்லாதம்மா. உன் வார்த்தை என்னுடைய வார்த்தை கேளு. நம்ம இருவரும் சந்தோஷமா வாழலாம். எங்க வாழலாம்? நம்ம கணவரே கணவரே நான் இரண்டாம் தரமா திருமணம் செய்து. ஆமா. என்னதான் நீ 1000 முறை எடுத்து சொன்னாலும் உன் கணவரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. செய்து கொள்ள முடியாது. பார்த்து திரும்ப மரியாதையா ஓடிவிடு. என்னால போக முடியாது தங்கச்சி. என் வார்த்தை கேளு. இல்லைன்னா உன் காலப்படுத்த கேட்கறேன் தங்கச்சி. கேளுடி. அக்கா பேருந்துங்களா அக்கா அடிச்சு ரொம்ப கோபமா இருக்கீங்களா அக்கா? வாங்க. உன் கணவரை நான் இரண்டாம் தரமா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா. அக்கா உன் கணவரை நான் இரண்டாம் தரமா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் அக்கா. அது அப்புறம் சொல்றேன். திருமணம் செய்துக்கிறியா? ஆமாக்கா. நிச்சயமாக. நிச்சயமாக. சத்தியமாக. ஐயோ எங்கடா அப்படி ஓடிடுறதுக்கு? ஆவுக்கு மாடு சேனிக்கு வர மாதிரி ஆகி என் தங்கச்சி திருமணம் சம்மதம் சொல்லிட்டேன். எனக்கு அளவுலாம் சந்தோஷம் வந்துச்சு. ஏண்டா நான் ஒரு ஆள் என்ன செய்யணும் தெரியல. அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், என்ன புடவை எடுக்க போகணும், நகை எடுக்க போகணும், இவ்வளவு வேலை இருக்கு. எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் வந்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? இல்லடா எல்லா வேலையும் செய்யறதுக்கு செய்ய போறீங்க. எல்லா வேலையும் செய்யறாங்க. எங்க அட அரண்மனையிலமா கல்யாணத்துக்கு உண்டான வேலை எல்லாம் செய்யணும் இல்ல, அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அம்மா ஆடுது அம்மா. இரண்டாம் திருமணம்னு சொன்னனோ இல்லையோ உடனே என்ன ஒரு சந்தோஷம். ஓடாங்க 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 ஓடாங்கன்றானே. ஓடி போய் கட்டி பிடித்து போறிய நியாயமா இது? அப்படியே சொன்னாங்க. உதப்பட்டு சாவட்டு கையை உடச்சு விடுவேன். கையை வச்சு நான் மாட்டி நாடிக்கிறேன். எங்க வீட்டுல அக்கா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றா நீ எனக்கு ஒரு சத்தியம் தர வேண்டும் அக்கா. அப்படியா? ஒரு சத்தியம் ஓராறு சத்தியம் பண்ணி நீ என்னன்னு சொல்லு அக்கா. நான் உன் கணவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றா என்னோட வளர்த்துல பிறகு குழந்தைக்கு தான் இந்த நாடு நகர் உப்புச்சாட்டு வருவோடு சத்தியமாக என் குழந்தைக்கு தான் சொந்தம் எழுதி கொடுங்களா. அடி பொடி பைத்து காசு இதுக்காடி நான் வந்தேன். உனக்கு இரண்டாம் தர திருமணம் செய்து எதற்காக? வேற மாதிரி கேட்க போறோம். நாங்க பாத்துருந்தோம். போய் அட்லீஸ்ட் ஒன்னத்துக்கு முதல்ல பப்ஸ் கேட்டுக்கிறீங்க. இருடா ஏண்டி என்னுடைய வயசுல பிள்ளை பிறகு போறது தெரியாத போது தெரியும். இப்போது பிறகு போறது தெரியாமல் போய் விட்டது. இனிமேல பிறக்காது எனக்கு. உன் வயசுல பிறக்கிற பிள்ளை தான் அந்த நாடு நகர் அனைத்து ஆளு வழி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றேன். அப்ப என் மேல நம்பிக்கையாக கேட்கிறேன். சத்தியமாக சொல்லி இந்த நாடு நகர் அனைத்தையும் உப்புச்சட்டி வரவோடும். அது மட்டும் இல்ல மாமாவோடு சேர்த்து சொல்றேன். உன் வயசுல பிறகு பிள்ளைக்கு தான் உறவு சொந்தம் எல்லாமே. இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்பதான் குசு மேல குசு வருது. அம்மா இப்பதான் குசு மேல குசு வருது. குஷி குஷி. ஏண்டா என் தங்கச்சி திருமணம் சம்மதம் சொல்லிட்டா. இருந்தாலும் என் கனவுக்கு அவரு திருமணம் நடந்ததோ நீங்க வெளியவே வரக்கூடாது. தாலி கட்டு நான் உள்ள ரூம்ல அனுப்புற பெட்ரூமுக்கு நீங்க உள்ளவே இருக்கணும். அதுக்கு ஒண்ணு ஒண்ணா பெத்து போட கூடாது. அப்படி ரெண்டு ரெண்டா நீங்க பெத்து போட்டுனே இருங்க. நான் வளர்த்து விட்டுனேன். எப்படி தெரியுமா சொல்றா பாரு. நான் திருமணம் செய்துக்கிட்டு பெட்ரூம்ல கால் ஏத்தி வைக்கத்தோட சரி நான் வெளியவே வரக்கூடாது. ஒரே வேலை செய்யக்கூடாது. நீ வெளியவே வரக்கூடாது பெட்ரூம்ல இருந்து. அம்மா உச்சா வந்துட்டாங்க. ஏண்டா
ஒரு நாட்டு மகாராணி ஏண்டா அரண்மனை பெட்ரூம்ல இருக்க பாத்ரூம்ல ஏதாவது இருக்கும் அது நாத்தடிக்குமாடா ஏண்டா, அது மட்டும் இல்ல அது கூட ஒண்ணு வேணாமா அப்படியே ரெட்டாட்டியா 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 பேத்து பண்ணணும். ரெட்டடி எல்லாம் வேணாமா எப்படி தெரியுமா கும்பல் கும்பலா அந்த அமரமா மந்த மந்தியா தேப்ப தாப்பியா குண்டு உண்டியா மொத்த லிஸ்ட் பாரு என்ன குழந்தை பேத்துக்கிற மிஷினா இது? அடே அது மாதிரி கும்பல் அமரம் பெத்து போட்ட அந்த மாதிரி பால் கொடுத்தா போர்க்காய் வேலை அடிக்கும். இவன் எங்க போய் குடிக்கிறான் பாரு. மினி டேங்க் இருக்கு பாரு அதுக்கு மேல கலக்கி விட்டா குழந்தைக்கு போய் வாய வச்சு குடிச்சு எங்க தான் வந்து பாய்கிட்டே அது யாரா சான்ஸ் சொன்னாங்க. அக்கா தங்கச்சி எப்படா திருமணம் செய்துக்கிறேன் அம்மா சின்ன வயசுல பாத்துருக்க மாமாவே இப்ப கருமா இருக்கறா சிவப்பா இருக்கறா உயரமா இருக்கறா அவரு எனக்கு பொறுத்து இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா எனக்கு வானா 2ஆம் திருமணம் சொன்னான். இப்ப மாமா எப்படிக்கிறாரு கருப்பாக்குறாரா சிகப்பாக்குறாரு எவ்வளவு சந்தோஷம் அவங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கன்னு வச்சுக்க நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை அரண்மனையே தேவையில்லை வாட்டர் கிளாஸ் வச்சுதே